எவ்வளவு அருமையா இருக்குல்ல. நம்ம நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிற தேவனுக்கு என்ன சிஸ்டம் தெரியும்? காகத்திற்கு கட்டளையிட காகத்துக்கு கட்டளையிடுறதுனா என்னது? ஆக்சுவலா நீங்க ஆர்டர் பண்றது கட்டளைன்னா ஆங்கிலத்தில் என்னது? ஆர்டரா? இப்ப நீங்க வந்து ஜெப்டோ என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? ஆர்டர் பண்றீங்க. ஜெப்டோல ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க இல்லையா? தேவனுக்கு யாருக்கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ண தெரியுமா? காகங்களுக்கு காகங்களுக்கு ஒரு காகம் மட்டும் இல்ல, ஷிஃப்ட் போட்டு வேலை பார்த்திருக்கு. காகங்கள் ப்ளூரல்ல போட்டிருக்காங்க. காகங்கள். காலையில ஒருத்தர் வருவாப்புல, காலையில ஒரு என்ன பண்ணுது ஒண்ணு அப்பமும் இறைச்சி. அதுக்கு எங்க இருந்து போய் கிடைக்குது? அது என்ன போய் வாங்க முடியுமா? அது எங்கேயாவது போய் அதுக்கு ஒரு இடத்துல ப்ரொவிஷனை கத்தர் உண்டு பண்ணணும். அப்பமும் இறைச்சியும் சுத்தமா. நம்மால் கோவக்காரரு யாரு? எலியா. கொஞ்சம் ஒரு பேக்கேஜ் வேற மாதிரி இருந்துச்சுன்னா அவர் வந்து சாப்பிட மாட்டாப்ல. ஏன்னா அவருடைய கோபத்தை பல இடத்துல பார்த்திருக்கோம். டக்குன்னு வானத்துல இருந்து அக்கினி வர பண்ணி சேவர்களை கொண்டு விடுவாப்ல. தூதருக்கு இறங்கி வரணும். போதும்பா, பயப்படாத, கொல்லாத. 3 தடவை கொண்டுட்டாப்ல. ஒண்ணு தூதர் இறங்கி வந்து வேண்டாம் கொல்லாது, இதுக்கப்புறம் கொல்லாதுன்னு தூதனும் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படியா, சரி, ஓகே அப்படின்னு சொல்லி திருப்பி ராஜா கிட்ட போறவர். இவருக்கு வரணும்னா கொஞ்சம் நல்ல ஆப்பம் தான் வரணும், தேங்காய் எண்ணெயில அந்த மாதிரி சுட்ட ஆப்பம்னா. அப்போ அந்த ஆப்பம் கிடைக்கணும், டெய்லி இறைச்சி கிடைக்கணும், கரெக்டா கொண்டு வந்து காலையில ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை அந்த ப்ரொவிஷன் வரணும். விளையாட்டு கிடையாது இல்ல. எப்படி காகத்தை யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? இங்க ஏதாவது ஒரு காகத்தை கண்டு இருக்கிறதே டஃப் இதுதான், காகம் தான். மித்தையாவது வீட்டுல தூக்கி போட்டு வளர்த்துடலாம். நம்ம ஏதாவது சிட்டுக்குருவி பண்ண முடியாது. லவ் பேர்ட்ஸ் கிளி கிளிலாம் கொண்டு வச்சு கீக்கின்னா அது கீக்கின்னு கத்திட்டு இருக்கும். காகத்தை மட்டும் எவனுமே கூண்டுல என்ன பண்ண முடியாது, அடைக்க முடியாது. அடைச்சதும் இல்ல. எங்கேயாவது ஒரு இடத்துல மேபி இருக்கலாம், காகம் இல்லாத ஏரியால பண்ண முடியாது. காகம் ரொம்ப முரட்டு இது. மாடியில போனா நம்ம மட்டும் 2-3 தடவை பதமாக்குது, கொத்திட்டு போகுது. சும்மா கொத்திட்டு போகுது. எதுக்குமா கொத்திட்டு போகுது? அங்க எங்கேயோ கூட வச்சிருந்தா இங்க இருந்து வந்து டாப்னு மண்டையில அடிச்சுட்டு போகுது. அப்படிப்பட்ட காகத்தின் மீது ஆளுகை செய்கிற தேவன் யாரா? நம் தேவன். அதுக்கு நான் கட்டளையிடுறேன். யாரு சொல்ல முடியும்? காகத்துக்கு நான் கட்டளையிடுறேன், காலையில உனக்கு 2 ஆப்பம், கொஞ்சம் சிக்கன் கறி, ஒரு ஏதோ ஒண்ணு, ஈவினிங் உனக்கு என்ன பிடிக்குதோ அது அது ஈவினிங்கும் அப்போ வந்துடும். ஓகே, 2 வேளை சாப்பிட்டு ஜம்முன்னு அவரு நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் அங்க போயிட்டு இருந்து அதை குடிச்சிட்டு இருந்திருக்காரு. தேவனுடைய ஆளுகை பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, எல்லா மாமிசத்தின் மீதும் அவர் தேவனா இருக்கிறார். எல்லா மாமிசத்தின் மீதும் அவர் தேவனா இருக்கிறார். அவர் தேவனா இருக்கிறார். அதனாலதான் நீங்க உங்க ஆபீஸ்ல மக்களுக்காக ஜெபம் போது மக்களுக்கு என்ன உண்டாவது? நன்மை